ஹாய், உங்களுக்காகவே சில கேஜெட்ஸ் உங்களுக்கு ஸ்பெஷலாக காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே சில கேஜெட்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இது ஒரு பாக்ஸு அண்ட் இது ஒரு பாக்ஸ். ஸோ இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே கொஞ்சம் குட்டி குட்டி கேஜெட்ஸ் இருக்கலாம், பெரிய கேஜெட்டும் இருக்கலாம். என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஒன்று வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒன்று, மீதி எல்லாமே ஸ்பெஷல் தான், பட் இது ரொம்ப ஸ்பெஷலான கேஜெட். உங்களுக்கு இப்போ இதை ஓப்பன் பண்ணி காமிக்க போகிறேன். எல்லோரும் ஒரு தடவை ஜோராக கை தட்டுங்க. ஸோ இந்த கேஜெட் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன், பட் அந்த டைம் என்கிட்ட கையில் இல்லை. உங்களுக்கு காமிக்கணும், உங்களை ஆச்சரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே இதை ஸ்பெஷலாக ஆர்டர் பண்ண வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓகே, ஒரு பாக்ஸ், ஃபர்ஸ்ட் பாக்ஸ் குட்டி பாக்ஸ், பட் பவர்ஃபுல்லானது. ஓப்பன் பண்ண போகிறேன். ஓகே, ஏதாவது ஐடியா இருக்கா? இப்போ கண்டுபிடிச்சிட்டிங்களா? கண்டுபிடிச்சவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது என்னென்னு. ஏற்கனவே நம்ம வீடியோவை கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இது என்னென்னு தெரியும், ஏன்னா முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சேம் கலர், அதனால் கண்டிப்பாக தெரியும். ஓகே, இப்போ இதையும் ஓப்பன் பண்ணலாம். ஸோ இப்போ அதை கண்டுபிடிச்சிட்டிங்களா? இது ஒரு பாக்கெட் டிவி, கேஷியோட JY10. ஏற்கனவே உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். இந்த பாக்கெட் டிவி உங்களுக்காகவே ஸ்பெஷலாக காமிக்கணும் அப்படின்றதுக்காகவே ஆர்டர் போட்டு வாங்கினேன். வெயிட்டே இல்லை, அண்ட் இது ஒர்க் ஆகாது. இருந்தாலும் நம்மளுடைய கலெக்ஷனில் ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே தேடி பிடிச்சி வாங்கினேன். ஸோ இந்த டிவியில் பார்த்தீங்கன்னா இங்கே பேட்டரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்டாண்டு எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல. இப்படி வச்சுக்கிறது ஸ்டாண்டு. அண்ட் இதில் ஒரு பட்டன் மிஸ் ஆகுது, அதாவது மேலே இருக்கிற ரவுண்ட் பட்டன் மிஸ் ஆகுது. இதில் பேட்டரி ஆப்ஷன் என்ன எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஸ்லைடிங் டைப் தான். ஓகே, இப்படி எடுத்தாச்சு. இதில் 4 சின்ன பேட்டரி, அதாவது AA பேட்டரியா AAA ஏதோ ஒன்று, கொஞ்சம் பெரிய பேட்டரியாக இருக்கும் இல்லையா, அந்த பேட்டரி போட்டு இயக்கக்கூடியது. ஸோ இது 4 பேட்டரி போட்டு இயக்கக்கூடிய ஒரு டிவி, குட்டி டிவி. இதோடைய ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு தான் இருக்கும், 2 இன்ச்சோட கம்மி தான். அண்ட் அந்த பேட்டரி கவரை போட்டுருவோம், தனியாக வச்சா தொலைச்சி போயிடும். ஓகே, மேலே ஒரு ரகடான டைப்பில் ஒரு இரும்பு கம்பி கொடுத்துருக்காங்க. எதுக்காகன்னு தெரியல, ஏன்னா இந்த சைடு பட்டன்லாம் இடிச்சு உடஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கூட இருக்கலாம். ஸோ இருந்தாலும் இந்த பட்டன் உடச்சு போச்சு. அண்ட் இதில் கேமராவில் எப்படி கொடுத்துருப்பாங்களோ பவர் பட்டன் அப்படி கொடுத்துருக்காங்க. மேலே இது பவர் பட்டன், இது அமுத்துனா ஆன் ஆகும், இது அமுத்துனா ஆஃப் ஆகிடும் இருக்குது. அண்ட் வேறு என்ன கொடுத்துருக்காங்க, VHF UHF இது கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இதில் பார்த்தீங்கன்னா பவர், DC பவர் கொடுக்கறதுக்கு, அப்புறம் இயர்ஃபோன் போடுறதுக்கு, அண்ட் எக்ஸ்டர்னல் ஆண்டனா போடுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வாவ், சூப்பராக இருக்குது. அப்புறம் இதில் ஆடியோ வீடியோ இன்புட் போட்டுக்கலாம் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆடியோ வீடியோ இன்புட்டுக்கு நம்ம ஏதாவது பிளேயர் எக்ஸ்ட்ராவாக DVD பிளேயர்லேருந்து இது இன்புட் போட்டு பார்த்துக்கலாம். அண்ட் இது வந்து பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட் அது. அப்புறம் இங்கே ஒரு பெரிய பட்டன் இருக்கும், அதை காணும். இதுதான் வந்து டியூனிங் பட்டன் இருக்குது. சாரி, அது வந்து வால்யூம் பட்டன் வந்து காணும். எல்லோ கலரில் இங்கே இருக்கும், அது காணும். நம்ம வேறு ஏதாவது சின்னதாக ஆல்டர் பண்ணி போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ட் இது பிரைட்னஸ். டியூனிங்க்கு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மேலே கொடுத்துருக்காங்க, டியூனிங் பட்டன் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த அலைவரிசையை கேட்ச் பண்ணுறதுக்கான பட்டன், ஃப்ரண்ட்டு பேக்கு. இது கிளிக் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக டியூன் ஆகிட்டு இதில் படம் வரும். ஸோ இப்போதைக்கு அநேகமாக இந்த வரும்போது இந்த LCD கிராஷ் ஆகிருக்கு, உடஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது மேலே ஏதோ வெயிட் வச்சு உடஞ்சிருக்கு பார்சல் வரும்போது. ஓகே, எனிவே இது ஒர்க் ஆகாதுன்னு போட்டிருக்காங்க. இருந்தாலும் உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக ஸ்பெஷலாக வாங்கினேன். ஸோ இது இப்போ நம்மளுடைய டிவி, மினி டிவி, பாக்கெட் டிவி கலெக்ஷனில் இதுவும் ஒன்று. ஸோ மினி டிவிஸ், இந்த போர்ட்டபிள் டிவிஸ் பேக் சைடில் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஒன்று சேல் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் பாக்கெட் டிவிஸ் மட்டும் நம்ம கலெக்ஷனில் வச்சுக்கலான்னு பார்க்குறேன். ஏன்னா மினி டிவிஸ் கூட இந்தியாவில் நிறையா இருக்குது, பட் பாக்கெட் டிவிஸ் இந்தியாவில் கிடையாது. அதனால் இது ரொம்ப ரேரான ஐட்டம். இது நம்ம கையிலே இருக்கும். வேணும்னா சேல் பண்ணிடலாம் அப்புறமா. ஸோ அடுத்த பெரிய பார்சலில் பிரிக்கும். இதில் என்ன இருக்குது அப்படிங்கப்பா, இந்த பார்சலில் என்னென்ன இருக்குது அப்படின்ற லிஸ்ட்டை வந்து எனக்கு தெரியாது. இருந்தாலும் ஒன்று ஒன்றா எடுத்து உங்களுக்கு டிஸ்பிளேல வைக்கிறேன். ஓகே, முதல்ல மீண்டும் ஒரு அத்தியாயம். சின்ன டிவி, மினி டிவி, இன்னொரு மினி டிவி. இதில் ஒரு சின்ன பட்டனை காணும். ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல, இதை வந்து போய்க்கலாம். அண்ட் ஸோ இந்த டிவி வந்து ஒர்க்கிங் தான், அதனால் ஒயர்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால் இது தனியாக வச்சுருவோம். இது உள்ளே சுற்றிட்டு இருக்கு, எல்லாத்தையும் போடு. கொக்காவும் குக்கியும் தான். எப்படின்னு தெரியல. ஓகே,
இது ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கேஜெட்டு, பாக்கெட் ரேடியோ. ஸோ ஃபிலிப்ஸ் கம்பெனிலேருந்து இப்படி ஒரு க்யூட்டான ரேடியோ வந்திருக்கு பாருங்கள். பட் இதோடைய கவர் இல்லை. ஸோ இந்த கவரை எப்படியும் ஆல்டர்னேட் பண்ணவே முடியாது, ஏன்னா இது ஒரு கர்வ் கவர். இந்த இதே பார்த்தீங்கன்னா கர்வாக இருக்கும், இப்படி இருக்கும். ஸோ இதுக்கான கவர் இல்லை. பட் இதோடைய ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எப்படி அழகாக. இது ஒர்க்கிங்கான்னு தெரியல, இருந்தாலும் இதோடைய மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா AE1605 பாக்கெட் ரேடியோ. ரொம்ப க்யூட்டாக குட்டியாக அழகாக இருக்குது. நைஸ். அண்ட் இது டிசியும் போட்டுக்கலாம், 3 வோல்ட் டிசி அது போட்டுக்கலாம். சரி பார்க்கலாம், பேட்டரி போட்டு பார்க்கலாம் ஆன் ஆகுதான்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஒரு குட்டி டிவிடி பிளேயர், பேனாசோனிக்கோடைய குட்டி டிவிடி பிளேயர். இதெல்லாம் சேல் பண்ணிடுவேன். ஸோ இதுவும் வந்து ஒர்க்கிங்கானு தெரியல, பட் நல்லாயிருக்கு, பார்க்குறதுக்கு க்யூட்டாக இருக்குது, உள்ளே நல்லாயிருக்கு. பேட்டரி போட்டு செக் பண்ணணும், செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நோக்கியா வெரி ஓல்டு மொபைல் ஒன்று இதோ வந்திருக்கு, பேட்டரியோடு இருக்குது. ஸோ நோக்கியாவுடைய வெரி ஓல்டு மொபைல் ஒன்று வந்திருக்கு வித் பேட்ரி. பார்க்கலாம், இதுக்கு சார்ஜர் நம்மக்கிட்ட இருக்கான்னு தெரியல, ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு சின்ன இந்த மொபைல். அடுத்து ஒரு பழைய கேமரா, விவிடார் அப்படிங்கிற ஒரு பழைய கேமரா. பட் இது ஒர்க் ஆகுமான்னு தெரியல. ஸோ ஓகே, பட்டன் ரொம்ப பழைய கேமரா இதெல்லாம். வா 600 என்ன இருக்குது அப்படின்னா, இந்த இடம்லாம் அது ஓப்பனாக இருக்குது, எப்படி இது ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு தெரியல. ஓகே, இந்த இடத்துல ஒரு கிளாஸ் இருக்கும், உங்களுக்கு குட்டியாக கிளாஸ் இருக்கும், அதை காணும். கிளாஸ் வந்து உடஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது மேபி சும்மா கலெக்ஷன் வேணால் வச்சுக்கலாம், பட் யூஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன், தெரியல. பட் கலெக்ஷன் வச்சுக்கலாம், இப்படி எடுப்பாங்க இல்லையா, அந்த கேமரா இது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இது வந்து இந்த ஓல்டு டார்ச் லைட் பேட்டரி. ஸோ இது வந்து இந்த பெரிய பேட்டரி போடுவாங்க, பெரிய பேட்டரி போட்டால் அது நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும், பழைய மாடல் விண்டேஜ். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாருங்க, இது வந்து ஆக்சுவலாக முதல்ல பார்சல் வரும்போது உடஞ்சிருக்கு, அந்த லட்சணத்தில் அனுப்பிச்சிருக்காங்க பார்சல். தென் ஒரு பழைய ஃபோன், டயலர் ஃபோன், இது வந்து அவ்வளோதான் இப்போதைக்கு, அவ்வளோதான். ஸோ ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. பாய்.